ஹலோடா பெரிஸ், இன்னைக்கு நம்ம டேக்குக்கோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் ஸ்கூல் எனிமி பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்தோங்க, அப்போ இந்த பாட்டுகளுக்கு புரியும். சரி வாங்க நம்ம ஸ்டடிக்குள்ளே போகலாம். சமக்கும் அந்த கேபினெட் வெளில போகிறாரா? இவ்வளோ தைரியம் இருக்கவங்க, நான் தான் சொல்கிறேன் கோவமாக இருக்கேன், டென்ஷனாக இருக்கேன், நீ பண்ண காரணத்தினாலன்றான். வேணுன்ட்டு மறுபடியும் வேணுன்ட்டு வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்கான். சொன்னால் கூட உனக்கு புரிய மாட்டேங்குது. நான் உன்னை அலோவ் பண்ணுறேன்ல, இப்போ நான் தான் நான் பண்ண பெரிய தப்பு. பிடிச்சிங்கன்னு கிள்ளி விட்டுருக்கணும். கிட்ட வந்தப்போ இதெல்லாம் ஒன்று பண்ணியிருந்தேன்னா கரெக்டாக இருந்திருக்கும். அப்படியே சொல்லிட்டு டே பாட்டில் திட்டிகிட்டே போகிறாரு. ஜிமின் ஆப்போசிட்டில் வராரு. டே என்னடா பண்ணுற? இன்னும் அவன் கண்டுக்காமல் இவன் பண்ண போகிறான். டே இன்னும் அவன் கண்டுக்கவே இல்லை நம்மள. என்ன ஆச்சு? ஜேகே கேபின்லேருந்து தான் வெளில போகிறான். இன்னும் சண்டே ஆனான்னு தெரியலையே. சரி ஓகே, என்ன நடந்ததுன்றதை உள்ளே போய் நம்மளே கேட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் ஜேகேயோட கேபின் ரூம் தட்டுறாரு. மச்சான் தானே, டோர்லாம் தட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாரு. ஜேகே அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகே அறிவில்ல, டோரை தட்டிட்டு உள்ளே வர மாட்டியா? நீ பாட்டுன்னு உள்ளே வர. நான் தான் வேலை பார்த்துட்ருக்கேன்னு தெரியாது அவனுக்கு. நின்றுட்டு தானாடா இருக்கேன். நின்றுட்டு இருந்தாலும் நான் வேலை தான் பார்த்துட்ருக்கேன். கையில் ஒரு ஃபைல் நோட்டி கொஷின் கேட்க தான் உன் வேலையா? நான் கொடுத்த வேலையை முடிச்சியா நீ? ஃபஸ்ட்டு ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணியா? எங்கே எனக்கு ஒரு ஃபைல் கூட கையில் வரல. நான் தான் டேக்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். அந்த ஒரே ஒரு ஃபைல் தான் என்கிட்ட வந்தது. மற்ற கொடுத்த ஃபைல்ஸ்லாம் எங்கே? கிளம்பணுன்னு மட்டும் வரல. இல்லை, ஏன் இப்படி கத்துற? நான் சொல்ல வந்தது முழுசாக என்ன நீ சொல்ல வந்தது? ஒரு பெர்மிஷன் கேட்கணும்னு இல்லையாடா? டேய் சும்மாறா, சும்மா கத்திட்டே இருக்க. பேச ஒரே மனுஷனா? மச்சானோட கேபின் ஆச்சு, எதுவும் நினைக்க மாட்டானேன்னு வந்தேன். சாமி, ரூம் டோர் தட்டாந்து வந்தால் உனக்கு பிரச்சனைனா நான் தட்டிகிட்டே உள்ளே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறாரு. இல்லை நான் தான் உள்ளே வந்துட்டல, தட்டினானா தட்டாட்டினா நான் வந்த விஷயத்த சொல்கிறேன். நம்ம கிளம்பலான்னு சொன்னியடா. கிளம்பலாம் இல்லை, கேன்சல் போ. டே நீ போகலான்னு சொன்னாடா, அதனால் தாண்டா நான் ரெடியெல்லாம் ஆனால் எங்கே நீ தானே சைட் விசிட் பண்ண போகலான்னு சொன்ன. சொன்னந்தான். அப்போது அவன் வரேன்னா இப்போ அவன் வருவான மாட்டானா தெரியல. என்ன முணுங்குற? ஒன்றும் இல்லை. சரி போகலாம், நீ ஃபஸ்ட்டு போயிட்டே கேளு, அவன் வரானான்னு சொல்லு. டே நீங்கள் 2 பேர் சண்டை போட்டுக்கிறதுக்கு என்ன ஏன்டா இழுக்கிறீங்க? நாங்கள் சண்டை போட்டணும்னு உனக்கு தெரியுமா? பின்ன நான் அவனை கூப்பிட அவன் பாட்டு காதிலே வாங்காமல் அவன் பாட்டு போகிறான். அப்போ கோச்சின்னு தானே போகிறான்னு அர்த்தம். நீயோ உன்னை இமேஜின் பண்ணிவிட்டு என்கிட்ட பேசாத, புரியுதா ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்டன்னு சொல்கிறாரு. ஜிமின் கிட்ட சரி அதுக்கு எதுக்கு இப்படி அடிக்கிற மாதிரி கிட்ட வர அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தள்ளி போய் இப்போ என்ன உனக்கு? நான் போய் டேக்கிட்டே கேட்கணும் வரியா வரலையா இல்லை வரேன்னு சொல்லி கூப்பிடுவேண்ணா. அவன் வரலன்னா நான் பார்த்துக்கிறேன். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் வெளில கிளம்புறாரு. இவனுங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிறதுக்கு என்னையே எழுகிறானுங்க. இவனே போய் கேட்க வேண்டியதானே? நான் ஏன் போய் அவங்ககிட்ட கேட்கணும்? நான் அவனுக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்டு தானே. இவன் தானே ஹஸ்பண்டு, இவன் தானே அவங்ககிட்ட கேட்கணும். இதை அவன்கிட்டே கேட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஜிம்மின் உள்ள வந்து என்ன இல்லை சின்ன டவுட். என்ன ஹஸ்பண்ட் நீயா நானா? டேய் இல்லைடா, நீ தானே அவங்ககிட்ட போய் கேட்கணும். ஆக்சுவலாக பாஸே நீயும் அவனும் மட்டும்தான் போகிறீங்க. இருந்தாலும் கூட நான் வரேன். ஒரு சரி விட, ஒரு ஏதோ ஒன்று நானும் கூட வரேன்ல. அதுக்குன்னு நான் தான் அவங்ககிட்ட போய் கேட்கணும்னு அவசியம் இல்லையே. நீயும் கேட்கலாம்ல அஸ் அ பாஸா, கேட்க வேண்டியதானே அவங்ககிட்ட. ஆக்சுவலாக நீ இந்த பிளான்லே இல்லை. நானும் செக்ரட்டரியும் கிம்மும் மட்டும்தான் போகிறதா ஐடியா. நீ தான் வாலண்டியராக வந்து ஜாயின் பண்ண, சரியா? 10 குறைச்சலுக்கு செக்ரட்டரி வேறு துரத்தி விட்ட. பாவம், அவன் வந்து அதாவது கொஞ்சமாவது காமெடி பண்ணிட்டு வருவான். இப்போ என்ன சொல்கிற? அதாவது என்ன சொல்கிறேன் வரேன்னா, நீயே போய் உன் ஒய்ஃப் கிட்டே பேசுவியான், நீ ஏன் அவனை சமாதானம் படுத்துவியான். நான் கிளம்புறேன். டேய் இப்போ நீ அங்கே வரேன்னா அவங்ககிட்ட பேசு, இல்லை நான் வரலைன்னா கிளம்பு. ஐயோ இவனுங்க தொல்லை தாங்க முடியல என்னால். நானே போய் கேட்குறேன், நான் போகிறேன்னு சொன்னேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வெளில கிளம்புறாரு. இவன் ஒரு பெரிய டார்ச்சர்னா அவன் இதுக்கு மேலே அவன் வேறு கோவத்தில் போனான். இப்போ நம்மளை பிடிச்சி காத்தினானா இவன் மேலே இருக்கிற கோவத்தை காட்டினானா காலி தான். இவனுங்கிட்ட திட்டு வாங்குறதே நம்மளுக்கு ஒரு பொழப்பாக இருக்கே. இந்த மானுங்கிட்ட பொழப்பு நீ பொழைக்கணுமா ஜிம்மினா? ஐயோ எங்கெங்கேயோ என்னை வேலைக்கு கூப்பிட்டாங்க, அங்கெல்லாம் போகாமல் போய் இவங்க கூட தான் வந்து சேருவேனெல்லாம். தேவைதான் எனக்கு, இது தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினும் புலம்பிட்டே போகிறாரு. ஜிமினும் டேயோட கேபினில் போய் டோரை லாக் பண்ணுறாரு. டே எங்கே போனான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அங்கே பார்த்தா டேவே இல்லை. இவன் எங்கே போனா? இப்போ இவனை தேடி வர நான் சுற்றணுமா? ஐயோ இதுக்கு மேலே இங்கே இருக்கணுமான்னு எனக்கே தோணுது. சரி விட, அவன் எங்கே போயிருப்பான்? கேன்டீன் பக்கம் எங்கன்னா போயிருந்தா சரி. இதோ கொலீக்ஸ் வராங்க, அவங்ககிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க கொலீக்ஸ் கிட்டேயும் கேட்குறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்கள் சார். ஆமாம், இங்கே டே இருந்தார்ல, எங்கே அவர் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கேன்டீன் சைட் போகிறத பார்த்தேன். கேன்டீன் சைடா?
ஓகே ஓகே சார், அது ரைட் சைடு. அவர் மேலே போனார், இவர் கீழே போகிறாரு. சரி எங்கே போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உட்காந்துட்டாங்க. ஜிவனும் கீழே போய் கேன்டீனை தேடி சுற்றி முற்றி பார்க்குறாங்க. எங்கே இவன் போனான்னு தெரியலையே. ஐயோ, இப்போ நான் உள்ளே வேறு போகணும். உள்ளே போயிட்டு வெளில வந்தேன்னா நான் நசுங்கிடுவேனே, லைனை பார்த்தாலே இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிவனும் உள்ளே போய் பார்க்குறாரு. பார்த்தாங்க, சுற்றி முற்றி பார்த்தா டேவே காணோம். டே இங்கே இல்லையே, ஒரு வேளை கிளம்பியிருப்பானோ. சரி மேலே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி மேலே வந்து பார்க்குறாரு. அந்த பொண்ணு, சார் என்ன, நான் மேலே இருக்கல அந்த கேன்டீனுக்கு தான் அவர் போனார், நீங்கள் கீழே இருக்க கேன்டீனுக்கு போயிட்டீங்க. அம்மா இது முன்னாடியே சொல்ல மாட்டேம்மா, நான் சொல்கிறதுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க சார். ஐயோ முடியல என்னால் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஜிமின் மேலே போய் பார்க்குறாரு. இங்கே போய் பார்த்தாலும் டே எங்கே இருக்கானே தெரிலையே, ஏன்டா இப்படி நாளே விட்றீங்க. நான் இவன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அவன்கிட்ட போய் சொன்னேன்னா அவன் என்ன அவ்வளோதான். இவன்கிட்ட சொல்ல வரலான்னு பார்த்தா இவனை ஆளை காணுமே. என்னை மனுஷியும் மதிக்கிறானுங்களா இல்லையா இவனுங்க 2 பேரும். ஐயோ முடியலையே ஜிமினி அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் எல்லாத்துலையும் சுற்றி முற்றி பார்க்குறாரு. கரெக்டாக செக்ரட்டரி கண்டுபிடிச்சிட்டு, டே இங்கே வாடா. என்ன பாஸ்? ஆமாம் இங்கே டேவை பார்த்தா. டே சார் இப்போ தானே கீழே இறங்கி போனார். மறுபடியுமா? என்னாச்சு? ஐயோ உனக்கு காணோம், நான் தேடி நொந்துட்டேன்டா. அப்படியே வாடா என் கூட. சரி இருங்க சார், ஒரு காஃபி வாங்கிட்டு வரேன். யாருக்கு? பாஸுக்கு. ஒன்று பாஸு என்னை வச்சு வேலை வாங்குறது போதும், நீ வா அவங்ககிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அவனை கூட்டிகிட்டு கீழே போகிறாங்க. இப்போது எங்கே போனானே தெரியலையே. நீ அந்த சைடு போய் தேடு, நான் இந்த சைடு போய் தேடுறேன். சார் நான் எனக்கு ஒரு வேலை. எனக்கும் அதே வேலை தான் இருக்குது, நான் மட்டும் வேலை பார்க்கல, போய் தேடுடா. சும்மா வந்து நோயின்ட்டு ஒரு மனுஷனை எவ்வளோ தாண்டா கஷ்டப்படுத்துவீங்க. இவனுங்க கூட இருந்தால் எனக்கு கண்ணெல்லாம் கலங்குதே. சார் அழுவாதீங்க சார். அழுவல போ. இவங்ககிட்ட தெரியாதனமாக சொல்லிட்டேன். ஆனால் அந்த சைடு பக்கம் போனோன்னா அழகாக பொண்ணுங்க இருக்கும், சைட் அடிக்கலான்னு பார்த்தேனே. அதுக்கு நான் இவனுங்கிட்ட போடா போடுறேனே. ஐயோ நம்ம சைட் அடிக்க போகிறோம், அதுக்காக வருது. நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் ஜிம்னா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னா மனசை தேத்திக்கிட்டு சுற்றி தேடி பார்க்குறாரு. டேவியும் கண்டுபிடிச்சிட்டாரு. ஐயோ இவனை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நானும் வந்துட்டேனே, எங்கே போனான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ சொல்லு ஜிமன், எங்கே போயிருந்தா? அப்படின்னு வர ஆத்திரத்துக்கு நான் அடிச்சேன்னு வையன். என்னாச்சு? என்ன ஆச்சா? நான் நான் அங்கே வந்து வரும்போது கத்திட்டு இருக்கேன், காதில் வாங்காத மாதிரி போனேன், கூப்பிட்டியா? அதை கூட விட்டேன். நீ மேலே கேன்டீன் போயிட்டு எப்போ வந்து கீழே? நான் மேலே எப்போது சார், நீங்கள் போன ஒரு கொஞ்ச நேரத்தில் கீழே இறங்கி வந்துட்டாங்க. சந்தோஷம், நீ போய் வேறு எதனா வேலை இருந்தால் பாருமா. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. ஏன்டா இப்படி என்னை சாவடிக்கிறீங்க நீயும் அவனும்? யார்? நீ ஒரு பக்கம் என்ன சாவடிக்கிற, அவன் இன்னொரு பக்கம் என்ன சாவடிக்கிறான். ஏவன் வேறு யார்? ஜங்குக் தான். அவனை பற்றி இப்போ என்கிட்ட ஏன் பேசுகிறேன்? எப்பா அவங்க 2 பேர் பற்றி நான் பேசலை, அவனை கூப்பிட்டான், வருவியா மாட்டியா? நான் வரமாட்டேன். சைடு பக்கம் போய் பார்க்கணுண்டா, நீ தானடா மேனேஜர், நீ தானடா அதெல்லாம் பார்க்கணும். ஏன் நான் மட்டும் தான் இருக்கேனா? இன்னொரு மேனேஜர் இருக்கார்ல, இந்த கம்பெனியோட மேனேஜர் இருக்கார்ல, அவரை கூட்டிகிட்டு போங்க. நீ தானடா பார்க்கணும், அவனுக்கு உன் ஒர்க் தானடா பிடிச்சிருக்கு, அதனால தானடா உன்னை அப்பாயிண்ட் பண்ணோம், நீ தானடா வரணும். சரி ஓகே, யார் யார் வரா? நீ, நான், ஜேகே ஏன் வரான்? செக்ரட்டரி தானே வரணும். என்கிட்ட ஏன்டா கோவப்படுற? நீ அவன்கிட்ட போய் பேசு. ஆக்சுவலாக செக்ரட்டரி தான் வரணும். அவனா சொன்னானா செக்ரட்டரியால் வர முடியல, அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வேலையா. அவர் பாஸா இவர் பாஸா? ஐயோட எப்பா, நான் இரும்பு அவங்ககிட்ட விட்டுடுறேன். 2 பேரும் எவ்வளோ நேரம் வேணால் பேசுங்க. இப்போ என்ன வேணும் ஜிமனுக்கு? ஒழுங்கு மாதிரிதே வந்துரு. நான் வரமாட்டேன். நீ போய் அவங்ககிட்ட சொல்லிவிட்டு, அவனுக்கு இப்போ மேனேஜர் பார்த்தே ஆகணுன்னா இந்த கம்பெனியில் இருக்க மேனேஜரும் அதான் ஏற்கனவே இங்கே ஒர்க் பண்ணார்ல, அவரை கூட்டிகிட்டு போங்க. அப்படி இல்லை வேணும் அப்படின்னா நான் வந்து செக்ரட்டரி இருந்தால் வரேன், இல்லைனா அவங்க கூட கண்டிப்பாக நான் வரமாட்டேன். அவன் வரலைன்னா கூட பரவாயில்ல ஜிமன், நம்ம 2 பேர் போகலாம், புரியுதா? இதை மட்டும் அவங்ககிட்ட போய் சொல்லு. எனக்கு புரியலை, இங்கே நான் பாஸா நீ பாஸா? மேனேஜர் தானே, நீயே போய் பேசு. இஷ்டம் இருந்தால் போய் சொல்லு, இல்லைனா விடு. சும்மா என்ன அதிகாரம் பண்ணாத. நான் என்னடா இப்போ உனக்கு ரூல்ஸ் போட்டேன், அதிகாரம் பண்ணாதன்றான். ஐயோப்பா முடியலனால இதை போய் முதல்ல அவங்ககிட்ட சொல்கிறேன். அந்த கால் பண்ணிட்டான் பார்த்தியா? இரு அங்கே தாண்டா வரேன். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமனும் ஜேகேயோட கேபின் போகிறாரு. எப்பா ஜேகே வரலாமா உள்ள? வாடா. இப்போ மட்டும் வாடான்வான், டோரை தட்டிட்டு வாடான்வான். தட்டாமல் வந்தனா என்ன சொன்னான்? அவன் என்ன சொல்கிறானா, நீ வந்தனா அவன் வரமாட்டானா, நீ வரலனா அவன் வருவானா. அவனும் வரணும், நீயும் வரணும். அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாதுப்பா. என்ன சொல்கிற?
இப்போ நீ என்ன சொல்வேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நானும் வருவேன், அவனும் வரணும் அப்படின்வ. கரெக்டா? ஆமாம். அதுக்கு நானாடா பண்ண முடியும்? ஜிம் என்னாச்சு உனக்கு? அதான் உங்கள் கூட ஒரு 5 நிமிஷம் நான் தனியாக இருந்ததுக்கே என் தலை அப்படியே இப்படி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கூட நான் எப்படி தான் குப்பை கொட்ட போகிறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. என்னடா ஆச்சு? நான் தெளிவாக சொல்கிறேன் படிச்சுக்கே. வருவானா, ஆனால் நீ வரக்கூடாதான். சரி, நீ வரனா அவன் வரமாட்டானா? இப்படி தான் சொல்லி அமிச்சானா? இப்படி தான்ப்பா சொல்லி அமிச்சான். செஃப்பில் இருக்கும் அவனுக்கு. நான் வந்து அவர் வரமாட்டாரா? தான் ரொம்ப திமிராயிடுச்சு அவனுக்கு. நானும் வருவேன், அவனும் வரணும். இந்த கம்பெனியோட மேனேஜரும் அவன் தானே. அதுதான்டா நானும் சொன்னேன். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த கம்பெனியில் நான் வரத்துக்கு முன்னாடி ஒரு மேனேஜர் இருந்தார்ல, அவரை கூட்டிகிட்டு போங்கன்றான். எனக்கு அவங்க வேலை பிடிச்சதானே அதையும் நான் சொல்லிட்டேன்டா. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, நான் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் அவரும் ஒர்க் பண்ணுறாரு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அவளை கூட்டிகிட்டு போங்க, இல்லைனா விடுங்கன்றான். நான் என்ன பண்ணிட்டோம் கொஞ்சம் சொல்லுப்பா. கொஞ்சம் தெளிவாக டிசிஷன் எடுத்துகிட்டு என்னை கூப்பிடு, நான் இந்த ஓரமாக இந்த சோஃபாவில் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னா அந்த சோஃபாவில் உட்காந்துக்கிறாரு. ஜிம்னா சொல்கிறா முடிவு வைத்தியா? இன்னும் எவ்வளோ சீக்கிரம் எடுத்துட்ட? அதெல்லாம் விட இப்போ அவன் வரணும் நம்ம கூட கண்டிப்பாக. அவன் வரலைன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன். நான் உன்னை தான் கூட்டிகிட்டு போவேன். நீ என்ன கூட்டிகிட்டு போறியா? ஆமாம், நீ தான் வரணும் இல்லை, நம்ம 2 பேர் போகலாம். ஆனால் எனக்கு எதனா ஒரு டவுட்டு, இதை என்ன கிளாரிஃபை பண்ணோன்னா நான் உன்னை தான் கேட்டு சாவடிப்பேன். பரவாயில்லையா? டே என்னடா அப்படி வில்லன் மாதிரி பேசுகிறா? இது பாரு, அங்கே இருக்கிற கிளைண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் எப்படி பண்ணி தருவீங்க அப்படின்லாம் அவங்க கேட்டாங்கன்னா, எந்த ஹுட்டு, இந்த பிளேஸில் இருக்க ஸ்கொயர் ஃபீட் இவ்வளோ தான், இது நீங்கள் எப்படி பில்ட் பண்ண போகிறீங்க, இதெல்லாம் அவங்க கொஷின் கேட்டால் நீ தான் ஆன்சர் பண்ணணும். நான் ஜஸ்ட்டு நிற்பேன், அவ்வளோதான். புரியுதா? அதுக்கு மேலே அவங்க வேறு எதனா கம்பெனி விஷயமாக கேட்டால் நான் ஆன்சர் பண்ணிப்பேன். வேறு எதனா டெக்னிக்கல் இஷ்யூவாக கேட்டால் நீ தான் ஆன்சர் பண்ணணும். இதில் எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதுடா. அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. உனக்கு வேணுன்னா இப்போ அவனை போய் கூப்பிட்டுட்டு வர, இல்லைனா நம்ம 2 பேர் தான் கிளம்புறோம். எப்படா நீ என் பக்கம் செக்க திருப்புறா? இப்போ நீ போறியா இல்லை ஏப்பா இரு நானே போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஜிமன் ஓன்ட்டையே பார்த்துட்டு வர்றாரு. டே என்ன ஜிமன்? என்னம்மா? ஆனால் நான் கெஞ்சி கேட்குறேன். பாரு, நம்ம ஸ்கூல் டேஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஆமாம், ஃப்ரெண்ட்ஸ் தான். இங்கே பாரு, நான் வந்து நான் உன்னை நிறைய திட்டியிருக்கேன், விளையாடிருக்கோம், ஜாலியாக ஃபன் பண்ணியிருக்கோம் எல்லாம் ஸ்கூல் டேஸில். ஆமாம், இப்போ என்ன அதுக்கு? இப்போ பாரு உங்ககிட்ட நான் ஸ்கூல் டேஸ்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட் கூட வச்சதில்லை, இப்போ வைக்கிறேன். ஒழுங்குமுறையாக என் கூட வாடா ப்ளீஸ்டா, என் காலில் வேணால் விழுறேன்டா. ஜிமன் சேம் அதே தான். நான் இது வரைக்கும் உனக்கு ரெக்வஸ்ட் வைக்கல, என்னை கம்பல் பண்ணாத, நான் வரமாட்டேன். அவன் இருந்தால் நான் வரவே மாட்டேன். ப்ளீஸ்டா, அவங்க வேறு ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூ அது இதுன்னு கேட்பாங்களாம், எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. நீ தானே பாஸு, அப்போ நீ தான் ஆன்சர். இப்போ பாருட்டே, உன் அளவுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, புரியுதா? நானே எங்கள் அப்பா வேலைக்கு போடான்னு தொத்தவும் நான் ஏதோ இவங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன். அதுவே இவன் வச்சு குப்பை கொட்டி சால்ரி தரதே அதிசயம். ப்ளீஸ் வா. அவன் வந்து டார்ச்சர் பண்ணுவான். நாங்கள் முக்கியமாக போகிறதுக்கான காரணமே சைட் அடிக்க தான், புரியுதா? வேறு எதுக்காகவுமே கிடையாதுடா. ப்ளீஸ் என் கூட மட்டும் வந்துடுறா. இவன் தொல்லைனால தாங்க முடியாதுறாங்க. ப்ளீஸ்டா, ப்ளீஸ் கொஞ்சம் மனசு இறங்குடா எனக்காக. நீ அவனுக்காக கூட வர வேணாம், எனக்காக மனசு இறங்கிற. சரி ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டீயும் ஒத்துக்கிறாரு. அப்பாடா ஒத்துக்க வச்சிட்டேன். இதுக்கு மேலே கமிட்டட் ஃப்ரெண்ட்ஸ் கூட சத்தியமாக நம்பலாம் இருக்க முடியாது. அந்த ஒரு விஷயத்தில் வச்சு எப்படி நேக்காக என்கிட்ட கோத்து விட்டுட்டான் அவன். என் வீக் பாயிண்ட் நல்லா தெரியுது இவனுங்களுக்கு. இல்லை, இதுக்கு மேலே எல்லாருக்கும் தெரியும், இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரெடி ஆகிடுறாங்க. அவன்கிட்ட சொல்லிட்டேன், அவன் வரானா கிளம்பலாம் வா ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. கார்லேயும் போய் உட்காடுறாங்க. போகலாமா? போகலாம். போடா, சும்மா நோயின்னு இருப்பான் நீ சொல்லிட்டு ஜேகேவும் காரை எடுத்துகிட்டு போகிறாங்க. சைலண்ட்டாகவே போகுது. ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் கூட நிறைய நேரம் மாதிரி தெரியுது. ஜிமன் எவ்வளோ நேரம்டா, நான் ஒன்றும் ரீச் கூட ஆகலை. இன்னும் பாதி தூரம் கூட போகல. சும்மா எவ்வளோ நேரம் பாதி வெளியே இறக்கி விட்றேன். ஏப்பா சாமி, நான் எதுவுமே கேட்கல, வாயை மட்டும் கம்முன்னு வரேன். ஒரு பாட்டை போடுறா. நான் தானே வண்டி ஓட்டுறேன். நீ தாண்டா ஓட்டுற. எனக்கு பாட்டெல்லாம் போட டிஸ்டர்ப் ஆகும், கொண்டா கம்முனுவா. பாட்டு போட்ட டிஸ்டர்ப் ஆகுமா? யார் சாமி நீங்கள்லாம்? எங்கேருந்துடா வரீங்க? எனக்குள்ளே வருவீங்களாடா? எதனா பேசுனியா? ஒன்றுமே பேசலப்பா சாமி, கொஞ்சம் வண்டி விட நேராக பார்த்து போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனும் சோகமாக உட்காந்துட்டு இருக்காரு. டயர்டில் ஜிம்மன் படுத்து தூங்கிட்டாரு. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு பிளேஸ்க்கு ரீச் ஆயாச்சு. ஜெக்கே தான் டோர் ஓப்பன் பண்ணுறாரு. ஜிமன், ஜிமன் தூங்குறான் பாரு. ஜிமன் வந்துடுமா?
வந்துட்டேன் எவ்வளோ நேரம் தூங்குவேன்? ரொம்ப நேரம் தூங்கிட்டேனா? ஓகே. எப்பட்றா? என்னடாண்ணா? டேய் இல்லை எனக்கு புரியல என்ன சொல்கிற நீ? ஒன்றுமே இல்லைடா, வெறும் மைதானமாக இருக்குது. டேய் அந்த சைடு இல்லை, இந்த சைடு. இந்த சைடா? இல்லை இதுக்கும் என்னப்பா வித்தியாசம்? ரெண்டும் ஒரே மாதிரி தாங்குது. அதுக்கு நானாடா பண்ண முடியும்? கிளைண்ட் இங்கே தான் இருக்காங்க. இங்கே வீடு வாங்கினாங்க. ஆமாம். சரி இல்லை, நான் கேட்குறேன்னு தப்பாக நினைக்காத. அந்த இடத்துல நிறைய வீடுங்களாம் இருக்க மாதிரி இருந்தது. அது இதுக்கு மேலே வர ப்ராஜெக்ட்ஸாக நம்ம அங்கே தான் பண்ணி தரப்போகிறோம். இதுக்கப்புறம் தான் இந்த இடத்துலலாம் நம்ம வீடு தனித்தனியாக கட்டி தரப்போகிறோம். அப்போ இங்கே யாருமே கொடுத்தனும் இல்லை போச்சு. இதுக்கு நான் இவனை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தேனா சந்தோஷம். எதுக்குடா ஜிமினி வந்த? பேசாமல் ஆஃபீஸ்லேயே உட்காந்துருந்தா கூட நல்லா சைட் அடிச்சிருக்கலாம், கொஞ்ச நேரம் தூங்கியிருக்கலாம், கொஞ்சம் ஃபன் பண்ணியிருக்கலாம். தெரியாதனமாக வந்துட்டு உன்னை எல்லாரும் ஏமாற்றிட்டாங்கடா. டே என்னடா புலம்புற? ஒன்றும் இல்லைடாப்பா, போ பின்னாடி அவனும் வருவான், நானும் வரேன் போ. அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே முன்னாடி போகிறாரு, பின்னாடி டே வராரு, ஜிமினும் வராரு. எல்லாம் ஏமாற்றிட்டாங்க ஜிமின் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுலேயே யோசிச்சுட்டு வராரு. டேவும் இங்கே வராரு, ஃபேஸஸ் எல்லாம் சுற்றி பார்க்குறாரு. ஓகே நல்லா தான் இருக்குது, எங்கே அந்த டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டே வராரு, முணுங்கிட்டே வராரு. அப்போது கரெக்டாக ஜேகே அங்கே ஆப்போசிட்டில் இருக்க பார்ட்னர்ஸை பார்த்து அவங்களும் கையாட்டுறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் தானே ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொடுக்க போகிறவங்க? ஆமாம் நாங்கள் தான் அது. ஸோ இவங்க தான் மேனேஜர், இவங்க என்னோடய ஃப்ரெண்டு, ஸோ நான் தான் பாஸ். ஓகே இல்லை நீங்கள் அப்படி கொஞ்சம் வந்தீங்கன்னா என் ஒய்ஃபும் இருக்காங்க, நீங்கள் அவங்கக்கிட்டையும் பேசிக்கலாம். ஓகே நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. ஸோ அவங்க ஒய்ஃப் ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறாங்க. அது இந்த ப்ராஜெக்டை பிடிச்சிருந்தது, நீங்கள் அசம்பிள் பண்ண விஷயம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதுக்கப்புறம் இந்த இடத்து ஃபுல்லாக நீங்கள் தான் வந்து வீடு ஒழுங்காக பில்ட் பண்ணி தரணும். வீடு எல்லாமே ஒரு ஈவனாக இருந்தால் ஓகே தான். நீங்கள் பண்ணுறதை பொறுத்து நாங்கள் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் கொடுக்கலாமா வேணாமான்றது டிசைட் பண்ணுவோம். ஷுவர், நீங்கள் கண்டிப்பாக ஷாக் ஆவீங்க, அந்தளவுக்கு நாங்கள் நல்லா பெஸ்ட்டாகவே பண்ணி தரோம். ஓகே உங்களை நம்பி தான் நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா ஜாலியாக பேசுகிறாங்க. அவங்க பேசுகிறத டேவும் நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். சுற்றி முற்றி பார்க்குறேன், இங்கே ஒரு சின்ன பையன் விளையாடிட்டுருக்கான். அந்த குழந்த டேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவன் கூட போய் விளையாடுறான். ஜேகேவும் அவங்க கூட பேசின எதுவும் இல்லை, அதை கண்டிக்கவே இல்லை. ஸோ கொஞ்ச நேரம் பேசி முடிச்சுலாம் திரும்பி பார்க்குறான். அந்த குழந்தை கூட விளையாடுறத அவ்வளோ க்யூட்டாக அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கான். கொஞ்சம் ஃபோட்டோஸும் ஃபோட்டோ எடுத்துக்கிறான். இவன் அந்த பாப்பா கூட விளையாடிட்டு அவனை தூக்கிட்டே வராங்க. அப்போ அவன் உன் கூடயே ஒட்டிட்டானா? அவன் இப்படி தான் எல்லாருக்கூடையும் ஜாலியாக மிங்கிள் ஆகிடுவான். ஆனால் ரொம்ப க்யூட்டாக இருக்கான் பையன். பேசினோடனே என்கிட்ட வந்துட்டான் தெரியுமா? அப்படியா? பேசினோடனே எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக போயிடுவான், ஆனால் ஸ்கூலுக்கு மட்டும் போக மாட்டான். போதும், எல்லாருக்கிட்டையும் இதே மாதிரி தான் நீ சொல்லிகிட்டே இருக்கேன். எனக்கு உங்ககிட்ட வர பிடிக்கல, போ, நான் இந்த அங்கிள் கூட வீட்டுக்கு போகிறேன். ஒழுங்கு முறையாக தான் வந்துடுறேன். நீ என்ன நான் அங்கிள்ன்ற, எனக்கு அவ்வளோ ஏஜான மாதிரி தெரியுதா? சிச்சி இல்லை நான் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ஹக் பண்ணுது. ஜேகே இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்குது. எஃப்எஃப்ஐ கம்ப்ளீட் பண்ணுறேன் நான். நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமாக போடுறேன். ஓகே, அண்ட் டாட்டா பை பை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.